morning guys. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற மெத்தட் தான். ஸோ உங்கள்கிட்ட ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு 0.4x1 0.3x2. ஏன் 0.4 0.3 அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஃபஸி. ஓகே, தென் அதோட வேல்யூ எல்லாமே க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்பர்ஸ் இப்படி எடுத்திருக்கோம். தென் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. x1 + x2 less than or equal to b1, 2x1 + x2 less than or equal to b2. இந்த b1ம் b2 தான் நம்மளோட ஃபஸி நம்பர்ஸ். அந்த b1 b2 எப்படி இருக்கணுங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. b1 of x நம்ம அல்கோரிதத்தில் பார்க்கும்போது bi of x ஓட பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னோம்ல, அதுதான். ஸோ b1 of x equal to 1, x less than or equal to 400. அங்கே பார்த்தபோது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா x less than or equal to bi. அப்படியே அல்காரிதத்தோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் bi. ஓகே, தென் அங்கே வந்து bi ப்ளஸ் pi மைனஸ் எக்ஸ்னு இருந்திருக்கும். அதுதான் இப்போ 500 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 100. அப்போ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது அல்காரிதத்தோடு இங்கே கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பிஐயோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா 100ன்னு கிடச்சிரும். ஓகே, ஏன்னா இந்த 500 அப்படின்றது என்னது அப்படின்னா bi ப்ளஸ் PI. அப்போ BI எனக்கு என்னது 400. ஸோ 4 ஈக்குவல் டு 500ன்னு இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ PIயோட வேல்யூ என்னவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னா 100ஆக தான் இருந்திருக்கும். சரியா? ஸோ டிவைடட் பை PI, அந்த PI இங்கே 100ன்னு இருக்குது. அப்போ 400 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500 அண்ட் 0னா அதை விட பெருசாக இருக்கும் போது இது b1 of x. அடுத்து b2 of x. b2 of x கொடுத்துருக்கும் போது எக்ஸோட வேல்யூ 500 கொடுத்துருக்காங்க. தென் இங்கேயும் என்னது பிஐயோட வேல்யூ, இது வந்து p2 of xல bi ஈக்குவல் டு 500, தென் pi ஈக்குவல் டு 100 தான் இங்கேயும். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துக்கு லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ லோயர் பவுண்ட் எல்லாம் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா எக்ஸோட லோயர் பவுண்ட்ஸ் எடுத்து போகிறோம். ஓகே, b1 of xல எக்ஸோட லோயர் பவுண்ட் என்னது 400, b2 of xல எக்ஸோட லோயர் பவுண்ட் 500. ஸோ அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் நம்ம வந்து ஓஆரில் கிராஃபிக்கல் மெத்தட் போட்டிருப்போம்ல, அந்த மெத்தடில். அதே மாதிரி அப்பர் பவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்பர் பவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட அப்பர் பவுண்ட் b1 of xல 500, b2 of xல வந்து 600. ஓகே, மாற்றி 600. சரியா? ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட் வி கேல்குலேட் லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட். ஓகே, இப்போ லோயர் பவுண்டுக்கு ஃபஸ்ட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இசட் அதுதான், அதில் எந்த இதுவும் கிடையாது. சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா x1 + x2 less than or equal to b1. இப்போ b1ல நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட லோயர் பவுண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ லோயர் பவுண்ட்ஸ் b1 of xல என்ன இருக்குது லோயர் பவுண்ட் 400, b2 of xல லோயர் பவுண்ட் என்ன இருக்குது 500. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறிடும். ஓகே, இப்போ லோயர் பவுண்ட் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா x1 + x2 less than or equal to 400, 2x1 + x2 less than or equal to 500. ஓகே, அப்போ அப்பர் பவுண்ட் கால்குலேட் பண்ணுறோம்னா எப்படி கிடைக்கும் நமக்கு, அதை தான் இங்கே p1 அண்ட் ப்ராப்ளம் நம்பர் 1 தென் ப்ராப்ளம் நம்பர் 2ன்றது தான் p1 p2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இசட் அதே தான் இருக்கும். சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட்ஸ் மட்டும் எப்படி மாறும் அப்படின்னா அப்பர் பவுண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னேன். ஸோ அப்பர் பவுண்ட் ஃபஸ்ட்டு b1 of xல 500, b2 of xல 600. ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். இது ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், இது ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இரண்டுத்தையும் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஓஆரில் கிராஃபிக்கல் மெத்தட் படிச்சிருப்போம். எப்படி அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 400, இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 500ன்னு எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற x1க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0, அப்போ x2ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 400. அதுதான் ஏன்ற பாயிண்ட். ஓகே, இங்கே கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு இது மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். x1 = 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x2ஓட வேல்யூ 400. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், x2ஓட வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ x1ஓட வேல்யூக்கு 400ன்னு கிடைக்கும். அப்போ பீன்ற பாயிண்ட் எப்படி கிடச்சிருக்குன்னா 400,0ன்னு கிடச்சிருக்கும். தென் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லையும் x1க்கு பதிலாக 0, x2க்கு பதிலாக 0 போடும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த ABCD பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம் கிராஃபிக்கல் மெத்தடில் போட போகிறோம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் நமக்கு தெரியும், x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எடுத்துப்போம். இங்கே x1 x2ன்னு கொடுத்ததுனால இது x1 ஆக்சிஸ், இது x2 ஆக்சிஸ். ஓகே, இப்போ x1 வேல்யூ ஏன்ற பாயிண்ட் நோட் பண்ணணும். ஏன்ற பாயிண்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 0,400. ஸோ 0, எக்ஸ் ஆக்சிஸில் ஃபுல்லாக ஹண்ட்ரட்ஸாக எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு வந்திருக்கிறது எல்லாமே 400 500 இப்படி வந்ததுனால ஹண்ட்ரட்ஸாக எடுத்துருக்கோம். இங்கேயும் ஹண்ட்ரட்ஸாக எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏன்ற பாயிண்ட் 0,400. ஸோ 0,400 குறிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது
நெக்ஸ்ட் அடுத்து 400, 0 இது குடிச்சாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன். இது எதுக்கு அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1க்குள்ள லைன். ஸோ அதனால தான் இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ 0, 500 குறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 250, 0 போட்டாச்சு. ரெண்டுமே இப்போ ஈக்குவேஷனோட பேட்டர்ன் பாருங்கள். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் தான் நீங்கள் லைன் போடணும். ஓகேவா? அப்போ இங்கே டுவர்ட்ஸ் த லைன் போடுறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்தோல இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் த ஆரிஜின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் தான், அதையும் போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு லைனும் எங்கே மிங்கிள் ஆகி வந்திருக்கோ அதுதான் ஃபீசிபிள் ரீஜியன். ஸோ நமக்கு கிடைக்கிற ஃபீசிபிள் ரீஜியன் இதுதான். ஓகேவா? இப்போ பீசிபிள் ரீஜியனில் நமக்கு இருக்கிற கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியுதான்னு பாருங்கள். இப்போ ஆர்ஜின் ஸோ 0, 0ன்னு எடுத்துப்பேன். இது என்னது 250, 0. நெக்ஸ்ட்டு இது வந்து 0, 400 எல்லா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சுட்டு, பட் எந்த பாயிண்ட் மட்டும் தெரியல அப்படின்னா இந்த பாயிண்ட் மட்டும் தெரியல. ஸோ இந்த பாயிண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ஷன் ஆகிருக்க பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது x1 இதை x2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ சால்வ் பண்ணுறது நமக்கு தெரியும். ஸோ x1, x2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் 100, 300. ஓகே, அப்போ இதுக்கு நீங்கள் அடுத்த சொல்யூஷன் போடணும். சொல்யூஷன் எப்படி போடுவோம்? மேக்ஸிமம் இசட் எடுத்துப்போம். நம்ம பீசிபிள் ரீஜியனில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எடுத்துப்போம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். என்னென்ன பாயிண்ட்ஸ்? 0, 0, 250, 0, தென் 100, 300, இங்கே வந்து 0, 400. இப்போ ஒரு பாயிண்ட்டையும் எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் இசட்டில். ஸோ இது x1, x2. ஸோ x1, x2 0ன்னு போடும்போது 0 கிடைச்சிரும். அடுத்து x1க்கு 250, x2க்கு 0 அப்ளை பண்ணும்போது எனக்கு 100 கிடைக்குது. அது மாதிரி 100, 300 போடும்போது 330, 0, 400 அப்ளை பண்ணும்போது 120. ஸோ நமக்கு இங்கே மேக்ஸிமம் இசட் கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்திருக்க வேல்யூவில் எது மேக்ஸிமமோ அதை தான் நம்ம பிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே கிடைச்சிருக்கிறதுல எது மேக்ஸிமம் அப்படின்னா 130 தான் மேக்ஸிமம். அப்போ என்னோட லோயர் பவுண்ட் என்ன அப்படின்னா ZL = 130. ஓகே, இதுதான் லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட். இதே மாதிரியே நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை இதே ப்ரொசீஜரில் சால்வ் பண்ண போகிறீங்க. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 160ன்ற ஆன்சர் கிடைக்கும். இதுதான் உங்களோட என்னது அப்படின்னா அப்பர் பவுண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஃபஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் கால்குலேட் பண்ணுறதுக்கு லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் கால்குலேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங்கை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வந்தாச்சு. தென் இந்த ஃபஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா மேக்ஸிமம் லாம்டா இருக்கணும். சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் 30 லாம்டா. 30 லாம்டா எப்படி கிடைச்சிது அப்படின்னா அங்கே கொடுத்துருப்போம். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ZU - ZL ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30, 160 - 130. ஓகேவா? அப்போ 30 லாம்டா மைனஸ் CXன்னு கொடுத்துருப்போம். CX தான் நம்மளோட மேக்ஸிமம் இசட்டோட வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் இசட் இந்த இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -ZLன்னு இருக்கும். -ZLோட வேல்யூ 130. ஓகே, தென் PI லாம்டா PIன்னு இருந்திருக்கும். PIயோட வேல்யூ 100 தெரியும். அதனால லாம்டா ப்ளஸ் உங்களோட சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன இருக்குது? x1 + x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500. நெக்ஸ்ட்டு ஏன்னா அங்கே வந்து PI + PI தான் கொடுத்துருப்போம். இது 500ன்றது என்னது அப்படின்னா PI + PIயோட வேல்யூ. ஓகே, நம்ம லோயர் பவுண்ட் எடுக்க மாட்டோம். எதை தான் எடுத்துருப்போம்னா அப்பர் பவுண்ட் தான் எடுத்துருப்போம். அதனால தான் இங்கே 500 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதனால் அதே 100 லாம்டா ப்ளஸ் இன்னொரு ஈக்குவேஷன் என்னட்டு அப்படின்னா 2x1 + x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600. சப்போஸ் இன்னொரு ஈக்குவேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா அதே 100 லாம்டா ப்ளஸ் என்ன ஈக்குவேஷன் இருக்கோ அதோட அப்பர் பவுண்டை நீங்கள் எடுத்துக்கணும். நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸுங்கிறதுனால ரெண்டுத்தோட முடிஞ்சிருச்சு. ஓகே, இதில் நம்ம காமனாக என்ன எடுத்துப்போம் அப்படின்னா லாம்டாவோட வேல்யூவை 0.5ன்னு எடுத்துப்போம். எல்லா சமுக்குமே இதை எடுத்துப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மில் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும் இந்த ஃபார்மேட். ஸோ மேக்ஸிமம் லாம்டானா 0.5ன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் லாம்டா இருக்கோ அங்கெல்லாம் 0.5 அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும்? 100 × 0.5 15 கிடச்சிடும். ஸோ 50 இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ இங்கேருந்து ஒரு 50 மைனஸ் ஆகிடும். அப்போ 450 கிடச்சிடும். ஓகே, அதே மாதிரி இங்கேருந்து 50 கேன்சல் ஆகிடும். அப்போ 550 கிடைக்கும். இப்போ திரும்பி இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன கிடைச்சிருக்கு? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிடைச்சிருக்கு. தென் இதை நீங்கள் அதே ஃபார்மேட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். மேக்ஸிமம் இசட் எடுத்து எழுதிக்கணும். இதில் வந்து x1ஓட வேல்யூ 0, x2ஓட வேல்யூ 0 எல்லாத்தையும் போட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு
நெக்ஸ்ட் நம்ம எப்படி feasible region கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி feasible region கண்டுபிடிச்சி தென் இதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை பிக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன கிடைச்சிது அப்படின்னா 145 கிடைச்சிது. ஓகேவா, இதுதான் நான் எடுத்துக்கிட்ட அந்த ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தோட வேல்யூ. ஓகே, தேங்க்யூ கைஸ்.